Hi, hello friends, welcome back to our channel. நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இதில் ஜாயின் பண்ணியிருக்கும்போது ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, என்னோட பைக்கோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், இது வந்து பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைக் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி டெலிவரி ஜாபில் பார்த்தீங்கன்னா பைக் ஐடி செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பைக்கோட டீட்டெயிலில் கொடுத்து தான் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருப்போங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க, இப்போ வந்து நான் வேறு ஒரு பைக்கு மாறுறேன், இந்த பைக்கான டீட்டெயில் வந்து நான் அப்டேட் பண்ண விரும்புகிறேன், அப்டேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து அப்டேட் பண்ண முடியாதுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பைக் இல்லாட்டியுமே, இல்லை உங்களோட பைக்கில் வந்து இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லாட்டியுமே, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட பைக்கையோ இல்லை உங்கள் ரிலேஷனோட பைக்கையோ அவங்களோட ஆர்சி புக்கையும் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இந்த ஒரு ஜாப்லாம் ஜாயின் பண்ணிக்க முடியுங்க. இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவை. அந்த டாக்குமெண்ட் வந்து யார் பேர்னாலும் பைக்கும் இன்சூரன்ஸும் இருக்கலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டாக அப்ளை பண்ணால் போதும், அவ்வளோதான். உங்கள் பேர்லேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் கிடையாதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லாமல் போகும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை அப்ளை பண்ணும்போது என்ன டீட்டெயில் பைக்கோட கொடுக்குறீங்களோ அதில் அப்ரூவ் ஆகி உங்களுக்கு ஐடி வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க. திரும்பவும் நீங்கள் வந்துட்டு நியூ பைக் வாங்கிட்டாலோ இல்லை வேறு ஒரு பைக் வந்துட்டு மாற போகிறேன் அப்படின்னாலுமே இதில் வந்துட்டு உங்களோட பைக் டீட்டெயில்ஸை திரும்பவும் அப்டேட் பண்ண முடியாது. அப்டேட் பண்ணுறதுக்கான அவசியமும் இல்லவே இல்லைங்க. ஐடி வரதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அந்த இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணி நமக்கு ஐடி வந்துருச்சு அப்படின்னா அதோட அந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பைக்கோட நம்பர்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணவே முடியாதுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நியூவாக ஜாயின் பண்ண போகிறவங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த சுப பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.